வாய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ விளாக் எதுக்குன்னா இப்போ நாங்கள் காலேஜ் விட்டாச்சு. காலேஜ் விட்டு இப்போ ஊருக்கு போக போகிறோம். அதான் இந்த விளாக்கு. இந்த விளாக்கில் என்ன நடக்க போகுது ஃபன்னு எல்லாமே உங்களுக்கு காட்ட போகிறா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிட்ருக்கோம். சாப்பிட்டு இப்போ ஜங்ஷனுக்கு போகணும். ஜங்ஷனுக்கு போயிட்டு யோசிச்சுட்டு நம்ம கோயிலுக்கு போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். கோயிலுக்கா? ஊருக்கு போகலாமே. அதனால நம்ம கோயிலுக்கு போகலாம். 4 நாள் லீவு. 4 நாள் லீவு. ஊருக்கு போகிறோம். சரி, ஊருக்கு போகிறோம். அவன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் இல்லை அடுத்து கோயிலுக்கு போவோம். இது ஒரு ஐடியா தான் இருக்குது. பார்த்துட்டு தான் போகணும் பொறுமையாக. கோயிலுக்கு அவள் போவானான்றான். அவாட்ட அவங்க நான் எனக்கு ஆள் இல்லை. அவள் போதான் சொன்னான். நான் சும்மா சொன்னேன். நான் ஊருக்கு போகிறேன். கோயிலுக்கு போகிறான் பார்த்துங்க. இல்லை அவன் நல்ல பொண்ணு. நான் ஊருக்கு போகிறேன்பா. இல்லை நான் அவனை கூப்பிட்டு போயிடுவேன் அப்படியே கோயிலுக்கு. நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு இந்த விழாவை கண்டினியூ பண்ணுறேன். போய் சொல்லி சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ இவன் சவர்மா கேட்குறா. சாப்பிட்டு எப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவோம். அது வரையும் வெயிட் பண்ணுங்க. நைட்டு ஜங்ஷனுக்கு போவோம். அது வரையும் வெயிட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு இப்போ சவர்மா கேட்டா. இப்போ சவர்மா வாங்கிருக்கோம். இவன் 30 ரூபா அன்றைக்கு 1000 ரூபா நான் தான் போட்டேன். பஸ்ஸு காசு வேணும். சாப்பிட்டாச்சு. பஸ் மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அவன் பஸ்ஸுக்கு அவன் போட்டுப்பான். சாப்பிட்டதுக்கே 197 ரூபா ஆச்சு. 197னா 97 பாதி போட்டாச்சு. ஏமாத்தான் சாப்பிட்டாச்சு. திரும்ப சவர்மா கேட்குறா. எங்க போட்டு சவர்மா இப்போ சாப்பிடாம இருப்பானான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அவன் சாப்பிடுவான். அதனால தான் பாதி. நம்ம இப்போ சவர்மா வாங்கிட்டோம் பார்த்தீங்கன்னா. அடுத்து இப்போ போயிட்டு நம்ம சாப்பிட்டு நம்ம விஜய் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ண போகிறோம். முதல்ல ஒரு வாய் வச்சு பார்க்கலாம். சொல்லுங்க விஜய், எப்படி இருக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் சாப்பிட்ட உடனே உங்களுக்கு பழைய சிக்கனை நல்லாவே இல்லை. ஓ மை காட். அது சாப்பிடாதவங்களுக்கு அப்படி தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது எனக்கு அப்படிலாம் இல்லை. அது நல்லா தான் இருந்துச்சு. இப்போ இவருக்கு இப்படி இருக்கிறதுனால அந்த சவர்மாவை நம்ம குறை சொல்ல முடியாது. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிப்போம். சவர்மா நல்லாவே இல்லை. இந்த மாதிரி நல்லா சவர்மா அல்டிமேட்டுங்க. அம்மா மயோனைஸ் இல்லாமல் விட்டான் பாரு. அம்மா ததறிடுச்சு. நல்லாவே இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட என்னன்னு தெரியல. எனக்கு நல்லா பிடிக்கல. செகண்ட் டைம் சாப்பிட்றது என்னன்னு தெரியல. இது நல்லா தான் இருக்க மாதிரி தோணுது. எனக்கு பிடிச்ச ஒன்று நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நான் நடந்து போய் அங்கே ஜங்ஷன் போகிற பஸ் பிடிக்கணும். அதை நடந்து போயிட்டு இருக்கோம். ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா சரவணா ஸ்டோர் போயிட்டுருக்கோம். வாங்குறமோ நீ போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக வர போகிறோம். இப்போ பாருங்கள் சரவணா ஸ்டோர் காட்டுறேன். வந்தாச்சு. டாப் வியூ உங்களுக்கு காமிக்கிறோம். அதோட வியூலாம் எப்படி இருக்குன்னு சரவணா ஸ்டோர் போகிறாங்கன்னு காமிக்கிறோம். இப்போ அதெல்லாம் நம்ம சரவணா ஸ்டோருக்குள்ளே போகிறோம். வந்துன்னு இருக்கோம். எவ்வளோ பெருசாக கட்டி வச்சிருக்காரு பாருங்க. சரவணா ஸ்டோர் உள்ளாண்டாச்சு. இப்போ நான் உள்ளே போயிட்டுருக்கோம். ஆமாம், எங்கே சைட் அடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம். இப்போ சைக்கிளிக்கு தான் போகிறோம். இதை வாங்க போகிறேன். ஆமாம், உண்மை தான். ஆனால் பார்த்து சொன்னாலும் வீடியோவில் அடுத்த ஃப்ளோர் போவோம். முதல்ல ஃப்ளோர் எந்த நடக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன பொருள் மேலே போகலாம். 5 ஃப்ளோர் இருக்கிறாங்க. 5 ஃப்ளோர் இருக்குது மாடியில். 5 ஃப்ளோர் அம்மா. ஆமாம், பார்த்து வச்சு ட்ரெஸ் எடுக்கிறோமா இல்லையோ? விட்டாசம் ஃபுட்பால் ஜெர்சிலாம் பேண்ட் பார்த்துருப்பாங்க. பேண்ட் பாரு. பேண்ட் என்னென்ன பேண்ட் இருக்குன்னா ஜீனு, காட்டன், 36 நம்ம சைஸ் ஆகாது. அதனால் பார்க்குறோம். மட்டும்தான் இங்கே எடுக்கிறோமோ இல்லையோ சுற்றி பார்க்கணும். இங்கே எதுவும் இல்லை. ஆமாம், எனக்கு வேறு தாடி வேறு கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. இவனுக்கு தாடி வளராதம்மா பார்த்துங்க. முடி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருக்கு. இவனுக்கு தாடியே வளரல. தாடி வளராது அப்படிங்கிறா. நான் ஒரு ஃபுட்பால் வேறு. அதனால் இப்போ ஜெர்சி எடுக்கலான்னு இருக்கோம். ஆனால் காசு தான் இல்லை. டிஷர்ட் எடுக்கணும் இல்லையா வச்சு பார்க்குறான். எடுக்க மாட்டான். பாருங்க போக்குள்ள எடுக்க மாட்டான். கண்டிப்பாக எடுக்க மாட்டோம். டிஷர்ட் பார்த்து நல்லா இருக்கா மட்டும் சொல்லுங்கள். நீ எப்படின்னா எடுக்க மாட்டேங்க. அதை போட்டு பார்த்துட்டு இருக்கா. போகலாம். பார்த்தீங்கன்னா யாருக்கு நான் பேங்க்ல இருக்குன்னு பார்க்குறேன். பேங்க்ல தமிழ் என்னப்பா? வளையல. அது தெரிஞ்சு பரவாயில்ல. பையன் கொஞ்சம் படிக்கிற பையனாக தான் இருந்துக்கிறோம். நம்ம இது வேணா டிசைன் பார்ப்போமா?
சரி வேணாம் அவனை பின்தொடருவோம். அவன் நல்லா போகிறான். ஐயோ சவுரி முடிலாம் கிடக்கு எதுக்குன்னு தெரில. நல்லா போகிறான் பார்க்கணும். சரி ஓகே. அவன் வந்து நம்மளை மிரட்டான் அலையில இருந்து. யாருக்கு பார்க்கணும்னா இந்த கலர் எடுத்துட்டான். நல்லா இருக்கு. இந்த கலர் வச்சுக்கோ. 47 ரூபா தான். தெரியுது நல்லா தெரியுது. கலர் பார்க்க எது பிடிக்கும் எது எடுக்குன்னு தெரியல. எனக்கும் எது எடுக்கிறதுன்னு தெரில. ஏன்னா இது ஒன்றுமே நல்லா இல்லை, அதனால் இது வேணாம். வாங்க அடுத்த கட்ட சூழ்நிலைக்கு போவோம். எந்த மாதிரி மாடலில் போடுவாங்க எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த மாடலில். இந்த மாடலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல். பெல்லை கட்டணம் தட்டுங்க. இது நல்லா இருந்தால் நீங்கள் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், வாங்கலாம். ஆமாம் இவ்வளோ காமிக்கவே இல்லை, அதனால் நானே வீடியோக்குள்ளே வந்துட்டேன். அப்போது சுத்தம் வைக்கும் போது வந்து பார்க்கலாம். இது வந்து நல்லா இருக்கு. அங்கே பாருங்க கைஸ், இது அவ்வளோ இது 244 போட்டிருக்கு. ஓ மை காட். வாங்காம ஆனாமா நல்லா இருக்குன்னு தெரியல. அதை வாங்குறதுக்கு நம்ம கிட்ட மனம் இருக்கு, ஆனா பணம் இல்ல. எல்லாமே பார்த்தாச்சு, ஆனா எதுவுமே நாங்க வாங்கல. காசு இல்ல. நான் காசு இல்லை, இவ்வளோ இருக்கு. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க வந்து சரணா ஸ்டோரை அணுகவும். வாங்க, அந்த பக்கம் தோடு இருக்கு, தோட பார்க்கலாம். கைஸ் அங்கே எனக்கு இங்க வந்து எல்லாம் ஆளுக்கு எடுத்து கொடுக்குற ஆசை. ஆனால் எனக்கு இங்க பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே ஆளுக்கு எடுத்து கொடுக்கலாம். பட் இருந்தாலும் எனக்கு ஆள் இல்லை. எல்லாமே நல்லா இருக்கு, ஆனால் எனக்கு ஆள் இல்லை. நானும் எடுத்து கொடுப்பேன், ஆள் இல்லை. அதனால் எல்லாமே பார்க்கலாம். சரணாசூர் போயாச்சு. ஆமாம், அது எல்லாம் சுற்றி பார்த்தானே எதுவும் மணிக்கல பார்த்தீங்க. ஒரு 2 பொருள் மட்டும் எடுத்தோம், எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கிளம்பியாச்சு. இப்போ ஜங்ஷன் பஸ் வரும். பஸ்ஸில் ஏறி ஆகணும். பஸ் வரலாம், ஓடி போய் தான் படிக்கணும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஃபோன் பண்ணுறியா? ஆமாம், ஃபோன் பண்ணுறோம். சரி கைஸ், பார்க்கலாம். ஜங்ஷன் போயிட்டு இருக்கோம். பாருங்க வயசு வந்து ஜங்ஷன் போகிறோம். ஜங்ஷன் போயிட்டு அங்கே போய் பார்க்கலாம். அவன் கிளம்புறான். அதான் கிளம்புறப்போ மணி எனக்கு வந்து 9:45 கரெக்டாக 9:47 ஆச்சு. இப்போ கிளம்புனா இதுதான் கரெக்டாக இருக்கும். 3ஆம் பிளாட்பாரத்தில் எனக்கு ட்ரெயினு. இப்போ போயிட்டு காலையில் போகணும். அதனால் இத்துடன் விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தருணத்தை சந்திப்போம். பாய் பாய். எனக்கு வந்து 11 தான். சரி, இவன் கிளம்பா, நம்ம வெயிட் பண்ணுறேன். சரி, பார்த்து போயிட்டா. சரி ஓகே, பாய் 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 பாய். பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் திரும்பி போகணும். போயிட்டு ட்ரெயின் 11 வரும். போக வெயிட் பண்ணலாம். அந்த பையன் போயிட்டான். அங்கே போய் பிளாட்ஃபார்மில் திரும்பி போய் வெயிட் பண்ணலாம். வச்சு இப்போ பஸ் வரும். பஸ் வந்தால் பஸ் ஏறிட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு போக போகிறோம். என்ன வயசு நம்ம பஸ் வந்தாச்சு. இப்போ பஸ்ஸில் ஏறோம். பஸ் ஏறிட்டு சீட்டு ஃப்ரீயாக தான் இருக்குது. பஸ்ஸுக்குள்ள வந்தாச்சு. இன்னும் அவ்வளோதான். ஊருக்கு போயிட்டு அப்பா முடியலப்பா. இனிமேல் ஊருக்கு போகிறோம். அதான் கைஸ் தான் விளையாட முடியுது. இனிமேல் ஊருக்கு போயிட்டு மஜா பண்ண போகிறோம். பாய் கைஸ். இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதான் விளையாட முடியுது கைஸ். பாய்.